சம்பவம் நடந்தா கைது செய்யப்பட வேண்டியது நடவடிக்கை. நாங்க கைது செய்யணும் தான் சொல்றோம். விசிகவுடைய ஸ்டாண்ட் எங்க தலைவர் விஜயவே ஏன் கைது பண்ணலன்னு கேட்டாரு. விஜயவே ஏன் கைது பண்ணல? அவரு பழி வாங்குறாராம் விஜய. ஆனா விஜய் என்ன வீடியோ போட்டாரு? சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, என் மக்கள் எதுவும் பண்ணாதீங்க. ராமதாஸ் வேற நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அன்புமணி பிஜேபி நிலைப்பாட்டை மட்டுமே எடுக்கிறார். ஏன்? அந்த மக்களை மீட்க கட்சிகள் வந்தது குற்றமா, சம்பந்தப்பட்ட கட்சி வராம ஓடினது குற்றமா? பிரச்சனை பண்றவரை பேசி தள்ளி வழிவிடுங்கன்னு சொல்றது ஒரு வகை இருக்கு. எடுத்த எடுப்புலயே அவங்க மேல கை வைக்க தாக்குதல் நடத்தினது தவறுங்க. தெலுங்கு ஆதிக்கவாதிகள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசை வழி நடத்துறாங்க. அதனால தமிழ்ச்சாதிகளின் பெயரை தூக்குறதுக்கு முனைப்பு காட்டுறாங்க. மீது அந்த கரூர் சம்பவத்துல ஒரு பெரும் பிழை இருக்கு அப்படின்றதே யாரும் பெருசா மறுக்கல. ஒரு பிழை இல்லை, முழு பிழையும். தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராம்சங்கர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ஆளுநர் ஷானவாஸ் எம்எல்ஏ அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்குது. குறிப்பா ஆரம்பித்த நாள் இரங்கல் கூட்டம், மறுநாளே கரூர் விவகாரம் ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. அங்கேயுமே கூட யார் மீது குற்றம், தவேகா மீது குற்றம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் தரப்புலையும், அரசின் மீது குற்றம்னு அதிமுக தரப்புலையும் பேசுறது பார்த்தோம். நீதிமன்றத்துக்கு போனாலுமே கூட அதை லைவ்லயே அரசியல்ல வச்சிருக்கணும்ன்ற தேவை தமிழக அரசியல் சூழல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நடந்த துயரம் மிக கொடூரமானது, மிக பெரியது. தமிழ்நாடு இதுவரை பார்க்காத ஒன்று. அதாவது மற்ற இடங்கள்ல நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பலியானதை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் கூட்டத்தில் இவ்வளவு கொத்து கொத்தான உயிர்கள், குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் பலியானது என்பது முதல் முறையாக பார்க்கிறோம். அப்ப அது ஒரு மிகப்பெரிய காயமாகவும் மிகப்பெரிய ஆறாத ஒரு வடுவாகவும் தமிழ்நாட்டு அரசியல்ல பதிஞ்சு போச்சு. அப்ப அது குறித்த விவாதம் நடக்கத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாதது. அதற்கான தீர்வை நோக்கி நம்ம பேசத்தான் வேணும், பேசாம இருக்க முடியாது. அப்ப இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர், மனித பேரிடர் நடந்து முடிந்த பிறகு சட்டமன்ற அவை கூடுது. அந்த இடத்துல அரசு அதற்கு பொறுப்பாகுது. நடந்தது என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறதுனால முதலமைச்சர் எழுந்து முதல்லையே அவர் முன்னாடியே அவர் நடந்த விஷயங்கள் என்னன்ட்டு ஒரு பெரிய ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். அதற்கு பிறகு ஏற்கனவே எதிர்கட்சிகள் சார்பில் கொடுக்கப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு எதிர்கட்சி தலைவர்ல இருந்து அனைத்து கட்சிகளுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பா எதிர்கட்சிகள் சார்பில், அதிமுக சார்பிலையும் பாஜக சார்பிலையும் வைக்கப்பட்ட கருத்துக்கள் அரசை குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும் என்பது மட்டும்தான் அதுல இருந்தே தவிர ஒரே ஒரு லாஜிக் ஆர்குமெண்ட் இல்லை. அதுல ஒரே ஒரு லாஜிக் ஆர்குமெண்ட், சிங்கிள் ஆர்குமெண்ட் இல்லை. எல்லாம் கேள்விப்பட்டது, புனைவுகள், வதந்திகள் அப்படி வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இதை அவையில பேசுறாங்க. செருப்பு வீசினாங்க, ரவுடிகள் உள்ள பூந்து அடிச்சாங்க, கத்திய கொண்டு கிழிச்சாங்க. இப்படி வெளியே பேசப்பட்டதெல்லாம் ஒரு அவையில பேசலாமா? வெளியே பேசப்பட்டதுக்காக வழக்கு பதிவு செய்து வதந்தின்னு சொல்லி அப்படி செஞ்சவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா அதை அவையில பேசுறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளும் ஆளும் தரப்பும் வைத்த வாதங்கள் என்பவை ஒன்று கூட இட்டுக்கட்டப்பட்டவை அல்ல, புனைவு அல்ல, பொய் அல்ல, சான்றுகளோட வச்சிருக்கோம். தவேகா மீது அந்த கரூர் சம்பவத்துல ஒரு பெரும் பிழை இருக்கு அப்படின்றதே யாரும் பெருசா மறுக்கல. ஒரு பிழை இல்லை, முழு பிழையும் தவேகா. அதுதான் இல்ல சார், 41 பேர் உயிரிழப்புக்கு தவேகா தான் காரணம் அப்படின்னா எந்த முன்னணி நிர்வாகியுமே கைது செய்யப்படல. அவங்க தலைமறைவா இருந்தாங்க, இப்போ வெளியே வந்துட்டாங்க. அப்ப காவல்துறை ஏன் அப்படியான போக்க கையாளுறாங்க? கைது செய்யாமலேயே, நீதிமன்றமே கைது செய்ய சொல்லி கைது செய்யாமலேயே தவேகாவின் மீது எந்த விதமான பழிவாங்கு நடவடிக்கைலாம் விட்டுருங்க, எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை, சட்டப்பூர்வமா எடுக்க வேண்டிய நடவடிக்கை கூட எடுக்கப்படாத நிலையிலேயே வழக்கை சிபிஐ எடுத்துக்கிச்சு, உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு கொடுத்துருச்சு.
மாநிலத்துல நடந்தா அது சரியா இருக்காதுன்னு அதுக்கு நோக்கம் கற்பிக்கப்பட்டிருக்குது. இது எதுவுமே செய்யாமலேயே இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் ஒர்க்கை தாவேக்காவால டெல்லியை பயன்படுத்தி செய்ய முடியுதுங்க. இப்ப இதெல்லாம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல சார், ஒரு சம்பவம் நடந்தா கைது செய்யப்பட வேண்டியது நடவடிக்கை. நாங்க கைது செய்யணும் தான் சொல்றோம். விசிகாவுடைய ஸ்டாண்ட் எங்க தலைவர் விஜயவே ஏன் கைது பண்ணலன்னு கேட்டாரு. விஜயவே ஏன் கைது பண்ணல? ஏன் திமுக அதை பண்ணலன்னு நினைக்கிறேன். திமுக வந்து யோசிக்கிறாங்க. திமுகவை தாண்டியது டெல்லி லாபி. திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதிகாரம் யார் கையில இருக்குன்னா, அந்த லாபி யார் கையில இருக்குன்னா, பவர் யார் கையில இருக்குன்னா அது பிஜேபி கையில தான் இருக்கு, டெல்லி கையில தான் இருக்கு. அவங்க நினைச்சதெல்லாம் செய்வாங்க. திமுகவால அப்படி செய்ய முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல திமுகவால தாண்டி போக முடியாது. திமுகவை சட்ட போராட்டம் நடத்தி தான் ஒவ்வொன்றுல இருந்தும் அவங்க வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி தான் அவங்க வந்து தங்களை காத்துக்கொள்கிறாங்களே தவிர லாபியாலேயோ ஊடக வெளிச்சத்தினாலேயோ முதலமைச்சர் சொல்ற மாதிரி ஊடக சொகுசாலேயோ அவங்க வந்து தப்பிக்கல. இவ்வளோ நடந்துச்ச, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம அதை அரசியலா பயன்படுத்திக்கிடுச்சு திமுகன்னு சொல்றாங்க. ஏன் தலைமுறை ஆகணும்? அவங்க வந்து சரண்டர் ஆயிருக்கலாமே, அவங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாமே. ஒரு அரசியல் கட்சி தானே, ஒரு அரசியல் கட்சியா தலைமுறை ஆகணும். எல்லா முகாந்திரங்கள் இருந்தும் கைது பண்ணாம ஏன் காவல்துறை? அதுதான் அவங்க வந்து சும்மாவே பழி போட்டு இந்த அரசை வந்து குற்றவாளி குழு நிறுத்துறாங்க. திமுக விசஸ் தாவேக்கான்னு ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யறாங்க. அவங்களுடைய விஷயத்துக்கு நாம ஏன் இறையாகணும்னு கூட இவங்க நினைச்சிருக்கலாம். அதனால வந்து நம்ம வழக்கு பதிவு பண்ணிட்டு விட்டுருவோம், என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருந்திருக்கலாம். ஆனா எதுவுமே செய்யாமலேயே தாவேக்கா என்ன சொல்லுது? திமுக மீது பழி போடுது. தாவேக்கா பேசக்கூடிய ஒப்பீனியன் மேக்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? இந்த அரசு ஒடுக்குகிறது தாவேக்கா வாங்குறாங்க. எதுவுமே செய்யல. சொல்ல போனா என்ன செஞ்சிருக்கு? தாவேக்காவை நோக்கி திமுக அரசு செஞ்ச ஒரு நடவடிக்கை காட்டுங்க. எதுவுமே செய்யல. குற்றச்சாட்டே வைக்கிறாங்க. எதுவுமே அரசு நாங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. 41 பேருக்கு உயிர் காரணம் சொல்லிட்டே இருக்காங்க. நான் எதுவுமே செய்யல. கூட்டணி கட்சி நாங்க கைது செய்யுங்கன்னு சொல்றோம். ஆனா திமுக செய்யல. செய்யாமலேயே வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு. விசாரணை மாநில அரசின் கட்டுப்பாட்டுல இல்ல. இப்போ எதுவுமே செய்யல. எந்த பழிவாங்க நடவடிக்கையும் ஈடுபடல. எந்த குற்றமும் இந்த அரசு செய்யல. எல்லா வகையிலையும் ஒத்துழைத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு இன்னும் சிறப்பான இடமும் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அவர் நினைச்ச நேரத்துக்கு வந்து பேசிட்டு போறாரு. எல்லாத்தையும் அனுமதிக்கிறாங்க. எந்த கட்சிக்கும் இப்படி எல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அப்ப வந்து அவரை ஒடுக்கவில்லை, நாங்க அவரை ஒடுக்கவில்லைங்கிறத அரசு தன்னுடைய செயல்பாட்டின் மூலம் நிரூபிக்குது. அவரு அரசின் மேல பழி போட்டு வீடியோ போடுறாரு. விஜய் முதலமைச்சர் அப்படி பழி போட்டு வீடியோ போட்டாரா? எப்படி போட்டாரு? எந்த தலைவராவது தன் தொண்டர்கள் இப்படி பழியாகணும்னு நினைப்பாங்களா? எந்த தலைவரும் நினைக்க மாட்டாங்கன்னு விஜய்க்கு ஃபேவரா வீடியோ போடுறாரு முதலமைச்சர். அவரு பழி வாங்குறாராம் விஜய. ஆனா விஜய் என்ன வீடியோ போட்டாரு? சிஎம் சார் என்ன வேணாலும் பண்ணுங்க, என் மக்கள் எதுவும் பண்ணாதீங்க. அப்போ எவ்வளவு வன்மம்! இதுல யார் அரசியல் பண்றா? இல்ல, மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒவ்வொருத்தர வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணக்கூடிய சூழல் வரும்போது அதை அவர் சொல்றாரு. ஆனாலுமே முதன்மை நிர்வாகிகள் அவர் தானே, அவர் பொதுச் செயலாளர் தானே எழுதி கொடுத்துட்டு போனாரு. எங்களை விட்டுருங்க, எங்க மாவட்ட செயலாளர் பிடிச்சிக்கிங்கிற மாதிரியான வெளிப்பாடு யார்கிட்ட இருந்து வந்துச்சு? நாங்கெல்லாம் இது காரணம் இல்லை. அப்ளை பண்ணவர் அனுமதி கேட்டதெல்லாம் மாவட்ட செயலாளர், அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னது யாரு? தாவேக்கா தானே சொல்லிச்சு. ஜாமீன் மனுவுல கொடுத்தாங்க. ஆமா, அப்புறம் அதான் சொல்றேன், அவங்க ஒரு கட்சியாக வெளிப்படல. நீதிமன்றத்துக்கு நகருது. உயர் நீதிமன்றம் காட்டமான விமர்சனங்களை தாவேக்கா மீது வைக்குது. ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. இங்க முதலமைச்சர் தரப்புல, தமிழக அரசு தரப்புல ஒரு தனிநபர் ஆணையமும் உருவாக்கப்படுது. ஆனால் உச்ச நீதிமன்றத்துல கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்றது திமுக அரசுக்கு ஒரு பேரிடி. சிபிஐக்கு மாத்திட்டாங்க, எஸ்ஐடியை கேன்சல் பண்ணிட்டாங்க, ஒன் மேன் கமிஷனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசுனுடைய நடவடிக்கை தவறுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா சுப்ரீம் கோர்ட்? ஒன் மேன் கமிஷனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கல்ல சார். அதான் அதுக்கு காரணம் சொல்லணும்ல. அந்த ஒன் மேன் கமிஷன் செய்த தவறு என்ன? விசாரிச்சு முடிச்சிட்டாங்களா? விசாரணையில் எதுவும் பிரச்சனையா? ஒன் சைடா இருந்துச்சா? அது நடந்தா தானே தெரியுமே. நடக்கவே விடலையே நீங்க. அதான் சொல்றாங்களே, நீங்க அதிகாரிகள்லாம் பேட்டி கொடுக்கறத பார்க்கும்போது எங்களுக்கு இது சரியா போகாதுன்ற சந்தேகம் ஏற்படுதுன்ற ஸ்டேட்மெண்ட். அதாவது எது குற்றம்? ஒரு சம்பவம் நடக்குது, மக்களை பதற்றத்தில் ஆழ்த்த கூடாதுங்கிறது தான் அந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லாரும் செய்ய வேண்டிய பொறுப்பான நடவடிக்கை, அப்படிதானே? ஏன்னா மக்கள் பலியாயிருக்காங்க. அப்போ அதுல பொறுப்போடு செயல்படணும் எல்லாரும். அந்த இடத்துல வதந்தியை பரப்புவது குற்றமான செயலா, மக்கள்கிட்ட பீதியை ஏற்படுத்துவது குற்ற செயலா, உண்மையை சொல்லுவது குற்ற செயலா? ரெண்டுல எது குற்ற செயல்? அது விசாரிச்சு நீதிமன்றமும் ஆணையமும் சொல்ல போறாங்க. இவங்க முன்னாடி ஆஜராகி நீங்க ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு சொல்லுவீங்க. ஆனா அந்த நேரத்துல அன்றாடம் வந்து தொலைக்காட்சியில உட்கார்ந்துட்டு
யூடியூப் சேனல்ஸ்ல உட்காந்துக்கிட்டு அங்கங்கே வந்து கூட்டத்துல நின்றுக்கிட்டு இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு கான்ஸ்பிரன்சி தியரியை உருவாக்கி எந்த ஆதாரமும் கொடுக்காம புதுசு புதுசா அறிக்கையை விட்டு ஒவ்வொன்றையா கிளப்பி விடுவது மக்களிடம் பீதியை தானே ஏற்படுத்தும். மக்கள்கிட்ட வந்து ஒரு அவநம்பிக்கை தானே ஏற்படுத்தும். வதந்தி எவ்வளவு பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்துங்கிறத பீகார் தொழிலாளர்கள் விஷயத்துல நம்ம பார்த்தோம்ல. அப்ப அன்னைக்கும் வந்து அரசு விளக்கம் கொடுத்ததுல அது சரியா தவறா? பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிளப்பப்பட்ட போது இதே அரசு அதிகாரிகள் விளக்கம் கொடுத்தாங்களா இல்லையா? அது அன்னைக்கு சரியான நடவடிக்கை தவறான நடவடிக்கை? சரியான. இரு மாநிலங்களுக்கு இடையில உறவு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, தொழிலாளர்கள் மத்தியில பீதி ஏற்பட்டு விடக்கூடாது. இவங்க இங்க தனியா வேலை பார்க்கறாங்க, அவங்க குடும்பம்லாம் அங்க இருக்குது, இங்க அவங்க கொல்லப்படுறாங்க அடிக்கப்படுறாங்கன்னு சொல்லி தவறான செய்தி போனா அந்த நேரத்துல அது என்ன விளைவை ஏற்படுத்தும் சொல்லி ஒரு அரசு உடனே தலையிடுதுல அந்த விஷயத்துல. இல்ல அது ஒரு கேஸ் வரும் பாத்துக்கலாம் கோர்ட்ல பேசிக்கலாம் விடுறோம். நம்ம எந்த கேஸ்ல அப்படி விட்டோம்? இப்ப சிபிஐ வசம் வழக்கு இருக்குது. இங்க ஸ்டேட் எஸ்ஐடியும் உயர்நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடியும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு திமுக அரசு இதை சாதகமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப வந்து நீங்க எதுவும் சொல்ல முடியாது. சிபிஐ வந்து இப்ப என்கொயரியை தொடங்குறாங்கன்னு வச்சுங்க, ரெண்டு தரப்புலையும் கேள்விகளை அடுக்குவாங்க, விசாரிப்பாங்க. இடம் ஒதுக்குனதுல இருந்து ஆரம்பிப்போன்னு வைங்க. இடம் ஒதுக்குனது வேலுச்சாமிபுரத்தை ஒதுக்கியதுல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பாங்க. வேலுச்சாமிபுரத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டு அங்க நடத்திக்கிறோம்னு சொல்லி ஒப்புக்கொண்டு வேலுச்சாமிபுரத்துல விஜய் வர்றாருன்னு அறிவிப்பு செய்தது தாவேகா. நாங்க எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு அந்த இடத்துல ஒழுங்கா நடத்தி முடிப்போம், எந்த ட்ரபிளும் உங்களுக்கு தரமாட்டோம்னு காவல்துறையை நோக்கி சொன்னது தாவேகா. புஷி ஆனந்த் பேசின வீடியோ தூக்கி அரசு போடும். ஒப்புக்கொண்டு வாங்கிட்டு போன இடத்துல என்ன பிரச்சனை? அதுக்கு 2 நாள் முன்னாடி எடப்பாடி நடத்திட்டு போயிருக்காங்கிறத வீடியோ ஆதாரத்தோட காவல்துறை எடுத்து போடும், அரசு தரப்பு எடுத்து போடும். தாவேகா என்ன எடுத்து போடும்? அப்புறம் குறித்த நேரத்துக்கு வரல விஜய், 12 மணிக்கு அறிவிப்பு செஞ்சாங்க, 3 மணிக்கு தான் அனுமதி வாங்கியிருக்காங்க, 3 மணிக்கு கூட வரல, 7 மணிக்கு தான் வந்தாரு. காலையில 7 மணில இருந்து அந்த தொண்டர்கள் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாம திங்க சோறு இல்லாம இயற்கை உபாதைகள் கழிக்க முடியாம கஷ்டப்பட்டு கிடந்தாங்கன்னு அரசு தரப்பு எடுத்து போடும். ஏன் அது அரசு செய்ய மாட்டீங்களா? இதெல்லாம் கூடினது மக்கள் தானே அப்படின்னு சிபிஐ அரசு நோக்கி கேட்டா எந்த கட்சிக்கு நாங்க பண்ணதில்லை சார், அந்தந்த கட்சிகள் தான் பண்ணாங்க சார்னு அதையும் எடுத்து போடும். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க அந்த அரசை நடத்தும் ஆளுங்கட்சியை 30 விழா நடத்தி இருக்குது, ஒரு பாட்டில் தண்ணி கூட காவல்துறை கொடுக்கல, அந்த கட்சி தான் கொடுத்ததுன்னு சொல்லி அரசு எடுத்து போடும். சிபிஐ என்ன சொல்லு இதுல சொல்லுங்க? இப்படி வரிசையா A to Z கொஸ்டின்ஸ் அடுக்குங்க, பதில போடுங்க. என்ன சொல்லும் சிபிஐ? இல்ல ஆனா இது எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னா, சிபிஐ வசம் வழக்கு போயிருச்சு, விஜய் வந்து இனி வந்து பாஜக வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, விஜயோடைய அரசியல் எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாயிடுச்சு, இனி தனிச்சு நிக்க முடியாது, இனி அவருடைய அரசியலை வந்து சுதந்திரமா பண்ண முடியாதுன்னு ஒரு அவருக்கு எதிரான ஒரு அரசியலை திமுக கூட்டணி கட்சிகள் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது அவருக்கு எதிராக நம்ம பேசல, பாஜகவுடைய அணுகுமுறையினுடைய அனுபவத்திலிருந்து பேசுறோம். அங்கெல்லாம் போக வேண்டாம், இந்தியால அஜித் பவார் இவர் அங்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம அன்புமணியை எடுத்து பாருங்க. மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய விவகாரம் சிபிஐ என்கொயரியில இருக்காரு. அவரு கேஸ முடிச்சிருச்சா பிஜேபி? இழுத்துக்கிட்டே இருக்காங்க. வழக்கை நடத்தி முடித்து ஒண்ணு அவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்கணும், அல்லது அவர் நிரபராதின்னு சொல்லி முடிச்சிருக்கணும்ல. அவரை குற்றவாளின்னு சொல்லல, நிரபராதின்னு சொல்லல. 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வழக்கை தன் கையில் வைத்துக்கொண்டு அவரை தன் கையில் வைத்திருக்கிறது பாஜக. ராமதாஸ் வேற நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறாரு, அன்புமணி பிஜேபி நிலைப்பாட்டை மட்டுமே எடுக்கிறார். ஏன் இந்த 10 ஆண்டுகள்ல பிஜேபி எதிர் நிலைப்பாட்டை அவர் எப்போது எடுத்தாரா? 10 ஆண்டுகள்ல இல்லையே. ஏன் எடுக்க முடியல? அது கொள்கை முடிவா கூட இருக்கலாம்ல சார், பிஜேபியோட இணைஞ்சு பயணிக்கணும்ன்ற முடிவா கூட இருக்கலாம். சிபிஐ தான் முடிவு, வேற என்ன கொள்கை முடிவு? கொள்கையெல்லாம் பாத்தீங்கன்னா பாமக வந்து பிஜேபியோட பயணிக்க முடியுமா? அவங்க மாநில சுயாட்சி பேசுறாங்க, சமூக நீதி பேசுறாங்க. இல்ல இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் எங்கேயுமே பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்ததே இல்லை. திடீர்னு நாளைக்கே மாறிடுவாங்க, பாசிச பாஜகன்னு பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் நாளைக்கே அந்த கூட்டணிக்கு போயிடுவாருன்னு சொல்றதே ஒரு நரேட்டிவ் தானே. பாஜக விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சுல. இப்போ ஊடகங்கள்லையும் சட்டமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் வந்து தாவேகா தரப்பு பேசுறாங்களா, தாவேகாக்காக பாஜக தரப்பு வந்து பேசுறாங்களா? அது திமுக எதிர்ப்பு அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்களா? திமுக எதிர்ப்பு அரசியலுங்கிறதுக்காக வந்து என்னைக்காவது வந்து கம்யூனிஸ்ட் ஆதரிச்சோ
காங்கிரஸ் ஆதரிச்சோ பிஜேபி பேசிருமா? சில சூழல் வரும்போது பாருங்க, திருமா அவர்களுக்கு வந்து சரியான சீட் ஒதுக்க மாட்டாங்க, விசிகாவை சரியா கையாள மாட்டாங்கன்னு கூட உங்களுக்காக விசிகாவோட நலன்ல இருந்து பேசுனதே கிடையாது. அந்த மாதிரி தாவேக்காவோட நலன்ல இருந்து பேசல, அவங்க சுயநலத்தோட பேசுறாங்கன்ற விமர்சனம். தாவேக்காவுக்கு இன்னைக்கு Y+ பாதுகாப்பு கொடுத்தது இருக்கட்டும், விஜய்க்கு அவர் கேட்டு கொடுக்கப்பட்டதா? விஜய் கேட்காமலே பாதுகாப்பு இல்ல சார். பாஜக அவரை வந்து அணுக முயற்சிக்கலாம், கூட்டணிக்குள்ள இழுக்க விரும்பலாம். எந்த இடத்துல விஜய் அதுக்கு வந்து இடம் கொடுத்தாருன்னு நினைக்கிறீங்க? இந்த சிபிஐ என்கொயரி தாவேக்கா இனிப்பு வழங்கி கொண்டாடுறாங்க. ஆனா வந்து சிபிஐக்கு போனா தாமதம் ஆயிடும், SIT தான் விசாரிக்கணும்னு 2 மாசத்துக்கு முன்னாடி இதே தாவேக்கா நிலைப்பாடு எடுத்தாங்க. இப்ப நிலைப்பாட்டை மாத்துறாங்க. உடனே டெல்லிக்கு ஓடுறாங்க. 10 நாளா டெல்லியில கிடக்குறாங்க. இங்க தலைமறைவுன்னு நினைக்கிறோம், அவங்க டெல்லியில உட்காந்து லாபி பண்ணி நினைச்சதை சாதிச்சுட்டு வர்றாங்க. எப்படி ஒரு ஒரு ஆளுங்கட்சியால முடியல, ஒரு ரூலிங் பார்ட்டியால முடியல, நேத்து முளைச்ச ஒரு கட்சி, களத்துக்கே வராத கட்சி ஒரு இடரை சந்திச்ச உடனே அந்த இடர்ல இருந்து வெளிவரதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குது. அது எப்படி நடக்கும் சார்? உச்சநீதிமன்ற தீர்ப்புல சிபிஐ விசாரணை அது பாஜக கொடுத்துருக்காங்களா? அது உச்சநீதிமன்றம் SIT போட்டு லாஜிக் இருக்கா? அதுல லாஜிக் இருக்கா? விசாரணையே தொடங்கலையே. ஒன்னு தவறுன்னு சொல்லித்தானே சார் இன்னொரு சரின்னு சொல்ல முடியும். தவறுன்னு சொல்றதுக்கு ஒன்னு நடந்தாதானே அது சரியா தவறானே தெரியும். ஒரு அரசு ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கு, இதுக்கு முன்னாடி அமைக்காத ஒண்ணு அமைச்சிருச்சா? ஸ்டெர்லைட் கூட அது மாதிரியான சிபிஐ விசாரணைக்கு போச்சு. அருணா ஜெகதீசன் கமிஷன் அறிக்கை கொடுத்தாங்கல்ல, 2 நடந்திருக்குல்ல. சிபிஐக்கு போறதுனாலயே ஒரு கமிஷனை கலைக்க வேண்டியது இல்லையா? அதை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லையா? அப்ப அந்த நீதிமன்ற நடவடிக்கை அவங்க வந்து தாவேக்கா நினைப்பது எப்படி நடக்குதுன்னு கேக்குறேன். தாவேக்கா அந்த இடத்துல இல்ல, நினைப்பதை நடத்தக்கூடிய இடத்துல தாவேக்கா இல்ல. ஆனா நினைப்பது நடக்குத. அப்ப தாவேக்கா நினைக்கிறது நடத்தக்கூடிய இடத்தில் பிஜேபி இருக்கிறது. அப்ப அந்த லைன் மேலிருந்து கீழ் வரைக்கும் அந்த கனெக்ஷன் கரெக்டா இருக்கு பாருங்க. அப்புறம் பிஜேபி காரங்க, RSS காரங்க, வலதுசாரிகள் எல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு வந்து வரிசையா நிக்கிறாங்க. தவறு தாவேக்கா மீது, விஜய் பிழை செய்திருக்கிறார், அதை சொல்றதுக்கு அவங்க வாயில வரல. எந்த தவறும் செய்யாத அரசை நோக்கி குற்றவாளி கூண்டுல நிறுத்துறாங்க. அப்புறம் கொடிய ஆட்ட வச்சு அதிமுக கூட்டத்துல தாவேக்கா வர வச்சு, அல்லது தாவேக்கா கொடியை தூக்கி அதிமுக காரங்களே கொடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அந்த மக்கள் பலியாகி 3 நாள் கூட ஆகல. அப்படியே அது அரசியல் நடவடிக்கைக்கு மாத்துறீங்க. இதுல யார் அரசியல் செய்யறா? விஜய் வீடியோவை போட்டு 3வது நாளே CM சார்னு சொல்லி அரசியல் சண்டைக்கு இழுக்கிறார் முதலமைச்சரை. யார் இதுல அரசியல் பண்றா? வந்தது குற்றமா, வராதது குற்றமா? மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் கிடக்கும் போது எது குற்றம்? அந்த இடத்துல அந்த மக்களை மீட்க கட்சிகள் வந்தது குற்றமா, சம்பந்தப்பட்ட கட்சி வராம ஓடுனது குற்றமா? சம்பந்தப்பட்ட கட்சி வராம ஓடுனதுதான் அங்க குற்றம். 2 கட்சி 4 கட்சி காப்பாற்ற வந்தது குற்றம் கிடையாது. இந்த கரூர் விஷயத்துல எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அதாவது தப்பு செய்தவரை காப்பாத்துறாங்க, நல்லது செஞ்சவங்க மேல பழிய போடுறாங்க. இது வந்து இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒண்ணா இருக்கு, புதுசா இருக்கு. அதனாலதான் அந்த விவாதம் தொடருது. உயர்நீதிமன்ற வளாகத்துல விசிகா தலைவர் பயணிக்கும் போது ஒருவர் வந்து ஆக்சிடென்டலா வந்ததா அவங்க தரப்புல, அதாவது பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் தரப்புல சொல்றாங்க. இயல்பா வந்தாரு, வந்த இடத்துல பின்னாடி வந்து கார் வந்து இடிச்சிருச்சு, என்னன்னு கேட்டாரு. அதுக்கு விசிகா காரங்கெல்லாம் போட்டு அடிச்சுட்டாங்க. இது என்ன வன்முறை, என்ன வகையான வன்முறைன்ற கேள்வியை பாஜக இருந்து எல்லாருமே கேட்கறாங்க. அதாவது ஒரு ஆர்ப்பாட்டம், தலைவர் அந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தலைவர் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டு இந்த வழியா வர்றாரு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பைக் எடுத்துட்டு வந்து நம்ம வண்டிக்கு முன்னாடி வருவாரு, நம்ம இடிக்கணும் அப்படின்னு நினைச்சு தலைவர் போறது கிடையாது. சரியா? அவருக்கு தெரியாதுல்ல. அதாவது தலைவர் வண்டி அந்த ஏரியால வருங்கிறது அந்த வண்டிக்காரருக்கு வேணா தெரியலாம். ஆனா அந்த வண்டிக்காரர் ஒருத்தர் வந்து பைக் எடுத்துட்டு திடீர்னு உள்ள போவாருன்னு தலைவருக்கு தெரியாது, வண்டிக்கு தெரியாது. அப்போ இதுல எது முன்கூட்டியே தெரிந்திருக்க வாய்ப்பான விஷயம்? ரெண்டு விஷயம். ஒரு பைக்கு, ஒரு கார். இந்த கார் இந்த இடத்துல வரும், ஏன்னா அந்த நிகழ்ச்சியில அவர் பங்கேற்றுட்டு இருக்காரு, அவர் வண்டியை திருப்பிட்டு இந்த வழியா போக வாய்ப்பு இருக்குன்னு வண்டிக்காரர் வேணா நினைக்கலாம், பைக்காரர். ஆனா நம்ம போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பைக்காரர் திடீர்னு வருவாரு, அவரை இடிச்சு தள்ளிடுவோம்னு இந்த கார்காரர் நினைக்க வாய்ப்பு இல்லைல்ல. அப்ப ரெண்டுல எது முன்கூட்டியே கணித்து நடைபெற வாய்ப்பு இருக்கு? பைக்காரர் வேணா இவர் இப்படி வர வாய்ப்பு இருக்கு, நம்ம பூந்து கலாட்டா பண்ணுவோம்னு நினைக்க வாய்ப்பு இருக்கே தவிர, ஒரு பைக்காரர் வருவாரு அதனால வண்டியை திருப்பிட்டு இப்படி போன்னு சொல்லி எங்க வண்டியை திருப்பிட்டு எங்க தலைவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, இந்த பைக்காரர் ஒருத்தர் வருவாரு, நம்ம இடிப்போம், அதை நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி விசிக தரப்பாங்க நின்று வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஆனா இப்படி ஒரு வண்டி வரும், திரும்ப இப்படி வருவாரு,
நம்ம போய் தகராறு பண்ணுவோம், அதை ஃபுல்லா வீடியோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு யார் வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்கு? அவங்க தரப்பு வீடியோ எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ வண்டி குறுக்க வந்ததும் முன் திட்டமிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதை வீடியோ எடுத்ததுலையும் முன் திட்டமிடல் இருக்க வாய்ப்பு இருக்கு. சம்பவம் நடந்துட்ட சில மணி நேரத்திலேயே அண்ணாமலை ட்வீட் பண்றாரு. உடனே ஒரு ஊடகம் டிவியில எடுத்து திருமாவளவன் வண்டி பைக் மீது மோதியது, விசிகவினர் போட்டு அடித்தார்கள்னு டக்குன்னு நியூஸ் பரப்புறாங்க. அப்போ எல்லாமே விசிகால எவ்வளவு விக்டிமா போறாங்க பாருங்க. விசிகால விக்டிம் ஆகிறோம். ஆனா எங்களுக்கு வந்து எதுவும் தெரியல. இப்ப எங்களுக்கு இப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கும் தெரிஞ்சிருந்தா இறங்கி யாராவது கை வைப்பாங்களா? அப்ப தலைவர் பாதுகாப்புக்கு ஏதோ அச்சுறுத்தல் போல இருக்கு அப்படின்னு திடுமென ஒரு விஷயம் நடக்கிறதுனாலதான் அந்த இடத்துல திடீர்னு ஒரு ரியாக்ஷன் வருது. முன்கூட்டியே ப்ரீ பிளான் விசிகேக்கு இருந்தா கேமரா எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சா யாரும் போய் கை வைக்க மாட்டாங்க. அப்போ உணர்ச்சி வசப்படுற இடத்துலதான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு நம்ம எதிர்பாராத ஒண்ணு நடக்கும் போது தானே. முன்கூட்டியே ஒரு பிளானோடி விசிகா இருந்தா அங்க எல்லாமே இப்படி நடந்திருக்காது. ஒருத்தர் பிரச்சனை பண்றாருன்னே வச்சுப்போம் சார். கார் முன்னாடி நின்று பிரச்சனை பண்றவரை பேசி தள்ளி வழி விடுங்கன்னு சொல்றது ஒரு வகை இருக்கு. எடுத்த எடுப்புலயே அவங்க மேல கை வைக்கிறதுன்றது எடுத்த எடுப்புலயே கை வைக்கல. எங்க தலைவர் கூட போனவங்க போய் பேசுறதுக்கு முன்னாடியே காவல்துறை வந்துருச்சு. கூட போற பாதுகாப்பு வாகனம், அதுல இருந்து இறங்கி போற போலீஸ் போய் அவர்கிட்ட பேசுறாங்க. அவர் வந்து உடன்பட மறுக்கிறார், பிரச்சனை பண்றாரு. வண்டி இடிக்காமலே, அதுதான் இதுல முக்கியமானது. எங்க தலைவர் சேலஞ்ச் பண்றாருல, வண்டி இடித்ததற்கான ஆதாரத்தை காட்டுங்கிறாருல. இது வரைக்கும் யாராவது காட்டினாங்களா? ஆமா வண்டி இடிச்சுதுன்னு. அப்போ வண்டி இடிக்காமலேயே, வண்டி உரசாமலேயே வண்டியை முன்னாடி நிறுத்தி வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றாரு. இறங்கி வந்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேலும் பிரச்சனை பண்றாரு. போய் காவல்துறை சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாருங்க போது ஏதோ சீரியஸ் ஆகுது. அப்படிங்கும் போது ஏற்கனவே தலைவர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கும் போது கூட இருக்கவங்க அதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இல்ல அது ஒரு ட்ராப்ன்றது நீங்க இப்ப உணர்றீங்க. அப்போ அது தாக்குதல் தெரியாது இல்ல. தாக்குதல் நடத்துனது தவறுங்க. எந்த தாக்குதலும் யாரும் ஏற்க முடியாது. எங்க தலைவரே வந்து வழக்கு பதிவு செய்யுங்க, சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்றாரு. அதெல்லாம் வந்து எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லுங்க. வண்டி இடிக்கலங்கிறது தான் அதுல அடிப்படையே. நீங்க வண்டி இடிச்சிருந்தாதான் பிரச்சனையே வரணும். இடிக்காமலே ஏன் பிரச்சனை வருது? அப்ப அது ஒரு திட்டமிட்ட, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. உடனே அங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் சாதி ரீதியா திரட்டுறாங்க. உடனே அது ஒரு மூவ்மெண்டா மாறுது. எங்க வழக்கறிஞர்கள் போராடுறது ரெண்டாவது தான், எதிர்வினையா. முதல்ல அப்ப இது எல்லாமே நடக்குதுல. அண்ணாமலை சொல்றாரு, உடனே மீடியாக்கள் அதை பெருசு பண்றாங்க. யாருமே உண்மையை சொல்லல. எப்படி இந்த வீடியோ காட்சி எடுக்கப்பட்டது? அதுக்கு ஒரு தெளிவு வேணும்ல நமக்கு. திடுமென ஒரு சம்பவம் நடந்தா வீடியோ பதிவு எப்படி வந்துச்சு? அதாவது நடந்த பிறகு அடிக்கும் போது அல்லது கைகலப்பாகும் போது வீடியோ எடுத்தா கூட நடக்கிறது அங்கிருந்து யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த வண்டி இங்க இருந்து போகும்போதே, அந்த வண்டி அங்கிருந்து வரும்போதே வீடியோ பதிவாகுது. இடிப்பதற்கு முன்னாடியே, வண்டி போகும்போதே. அப்ப யார் நின்று அதை வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கா? விசிகா தரப்பு, எங்க தரப்பு யாருமே வீடியோ பதிவு பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாரும் வண்டியில இருக்காங்க, வண்டி போயிட்டு இருக்கு, அந்த பைக்கு அங்கிருந்து வருது. அப்போ இங்க இருந்து இந்த வண்டி போகும்போது அங்கிருந்து அந்த பைக் வரும்போதே நின்று யார் வீடியோ எடுத்துட்டு இருக்கா? இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம கண் முன்னாடி இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை பண்ண நபர் மீது இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் காவல்துறை பதிவு செய்யலையே சார். அதான் பண்ணுவாங்க, பண்ண சொல்லியிருக்கோம், உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ நேற்று சிஎம்ஐ பார்த்து நாங்கள் 4 எம்எல்ஏக்களும் போய் மனு கொடுத்துருக்கோம். சட்டமன்ற பேர வளாகத்திலேயே முதலமைச்சரை சந்தித்து விசிகே பிள்ளைகள் 4 பேரும் போய் மனு கொடுத்துருக்கோம். எங்கள் தலைவருடைய பாதுகாப்பை வந்து வலுப்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த இஷ்யூ எல்லாம் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அரசு உரிய நடவடிக்கை எடுக்க அக்டோபர் 7ஆம் தேதி, இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நாள் 15ஆம் தேதி தாண்டிடுச்சு. ஆனாலும் ஒரு வாரமா காவல்துறை ஏன் இதுல இவ்வளவு யோசிக்கிறாங்க? இல்ல அந்த சிசிடிவி அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டிருக்கோம், உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு. காவல்துறை அதெல்லாம் துல்லியமா ஆராய்ந்து உரிய நடவடிக்கை. ஏன்னா அவங்க வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க, அது டெவலப் ஆயிட்டே இருக்கு. சமூக ரீதியான அது ஒரு பதற்றத்தை உருவாக்கிட கூடாதுங்கிற அந்த பொறுப்புணர்வோட நம்ம இதை அணுக வேண்டியிருக்கு. அதனாலதான் எல்லாருமே இதுல வந்து எங்க தலைவர் ரொம்ப பொறுப்பா இதை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்காரு. இதை வந்து அவசரப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கிட்டே வந்து அவங்க எப்படி டெவலப் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் இல்லையா? பிஜேபி அதுக்குள்ள புகுந்துருச்சு அப்படின்னாலே அது எப்படி டெவலப் பண்ணுன்னு தெரியும். ஒரு பள்ளிக்கூடத்துல, ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல அங்கே ஒரு மாணவிக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே அதை எப்படி டெவலப் பண்ணாங்க, எங்க வரைக்கும் போச்சு, சிபிஐ வரைக்கும் போச்சு, உடனே எப்படி ஒரு உண்மை அறியும் குழு வந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. அதை வச்சுட்டு இந்த ஆட்சி அமைந்த புதுசுல எவ்வளவு பெரிய கருத்துருவாக்கத்தை பிஜேபி ஏற்படுத்தினாங்கன்னு பாக்குறோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் தேவையில்லை, ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம்,
அப்போ அதை வந்து வண்டியை இடிச்ச மாதிரியும் உடனே அது பண்ண மாதிரி இது பண்ண மாதிரி எப்படி அதை காட்டுறாங்க. ஆனா இப்ப நாங்க அதை ரியலைஸ் பண்ணும்போது அதுக்கு பின்னால ஒரு பெரிய சதி இருக்குமோ, நாங்க தான் இப்ப அதை பத்தி பேசணும். ஏன்னா நாங்க எதிர்பார்த்த அதை செய்யல, எதிர்பார்த்து அங்க போகல. வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு எல்லாமே ஒரு வண்டி கிராஸ் ஆகுது, இடிக்காமலேயே இடிச்சதா ஒரு கருத்துருவாக்க செய்யப்படுது, பிரச்சனை பண்ணப்படுது, வீடியோ எடுக்கப்படுதுங்கும் போது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத நாங்க இது இவ்வளவு பெரிய விஷயங்களை காவல்துறை கணிக்கவும் தவறி இருக்குல்ல. இப்போ இவ்வளவு ஒரு பிளானிங் நடந்திருக்குன்றீங்க, வீடியோ ஃபுட்டேஜஸ் பண்ணியிருக்கிறாங்க, மீடியால பேசப்பட்டிருக்கு, அண்ணாமலை அதை எடுத்திருக்கிறாங்க, இன்னும் அதை சமூக ரீதியா கொண்டு போறாங்க. அப்ப இதையெல்லாம் காவல்துறை கணிக்க, அதை நாங்க வந்து சொல்லியிருக்கோம். இப்போ காவல்துறைக்கு இந்த எல்லாம் பட்டியல் போட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். உரிய முறையில விசாரிக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். உரிய நடவடிக்கை கட்டாயமா எடுப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆச்சு. அதுல பாதுகாப்பு பத்தி விசிக தலைவர் அவர்களே தன்னிச்சையாகவே பல முறை எனக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தல் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை நடந்த சமயத்திலையும் இந்த பாதுகாப்பு கேள்விக்குறிகள், தலித் தலைவர்களுக்கான பாதுகாப்பு விஷயங்கள் வந்துச்சு. இப்போ ஒரு சம்பவமும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது. இன்னமும் காவல்துறை உரிய பாதுகாப்பை உடனடியா வழங்குறதுக்கு நீங்க போய் மனு கொடுக்க இப்போ வந்து எங்க தலைவருக்கு ஒரு பாதுகாப்பு வாகனம் கூட போகுது, பாதுகாப்பு காவலர்கள் இருக்காங்க. ஆனா இப்ப அதுவும் போதவில்லை என்பதுதான் இந்த நிகழ்வுல இருந்து எங்களுக்கு தெரியுது. அதனால வலுப்படுத்தணும்னு சொல்லியிருக்கோம், வலுப்படுத்துவாங்கன்னு நம்புறோம். ஓகே. இப்போ தமிழக அரசு வெளியிட்ட ஒரு அரசாணை, ஊர் பெயர்கள்ல சாதி பின்னோட்டுகளை வந்து நீக்கணும், நவம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் கெடு விதித்திருக்கோம், எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த அரசாணை வெளியாற அன்னைக்கே ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் வந்து கோவையில் அவினாசி சாலையில திறக்கப்படுது. அன்னைக்கே ஜியோ வெளியிட்டு அன்னைக்கே ஜிடி நாயுடுன்னு வச்சுட்டாங்கன்றது கடும் விமர்சனத்தை முன்வைத்தாங்க. எப்படி பாக்குறீங்க? அன்னைக்கே ஜியோ வெளியிட்டு ஒரு வாரம் கழிச்சு வச்சா பரவாயில்லையா? தப்பு தானே சார்? அன்னைக்கே வச்சுட்டு அது ஒரு குழப்பம் தானே. டேட்டு வந்து அதுல பிரச்சனை கிடையாது, நோக்கம் தான் முக்கியமானது. அன்னைக்கு காலையில அதை வெளியிட்டு இன்னைக்கு சாயங்காலம் வச்சாங்களா, போன மாசம் வச்சாங்களா, அடுத்த மாசம் வச்சாங்கிற காலம் வந்து இதுல பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நோக்கம் முக்கியமானது. அரசு வந்து சாதி பெயர்களை இனி வந்து வைக்கக்கூடாது, அகற்றணும், புதிதாக புதிய பெயர்களை வைக்கணுங்கிற முன்மொழிவை கொடுத்ததே நாங்க தான், விசிகே தான் பேசுறோம் இதை. அப்போ விசிகே வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள் கனிந்து இன்னைக்கு இந்த ஆட்சி காலத்துல இப்படி ஒவ்வொன்றா வந்து நடைமுறைக்கு வருது. ஜிடி நாயுடு வந்து ஜிடி நாயுடுவாகவே அறியப்பட்டிருக்கிறார். அதுல உள்ள வேற ஒரு கருத்தோட்டத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் தெலுங்கு ஆதிக்கவாதிகள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசை வழி நடத்துறாங்க, அதனால தமிழ்ச்சாதிகளின் பெயரை தூக்குறதுக்கு முனைப்பு காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் தெலுங்கு அடையாளம் உள்ள சாதி பெயர்களை வைக்கிறாங்க அப்படின்னு அதை திரிக்கிறாங்க. ராமசாமி படையாச்சியார் சிலைன்னு இருக்கு, அவர் படமும் சட்டமன்றத்தில் இருக்கு. ராமசாமி படையாச்சியார் தான் அறியப்படுறார், அந்த படையாச்சியார் பெயர் தூக்கப்படலை. முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சிலை இருக்கு, அரசே வந்து அதற்கான மரியாதைகள்லாம் செய்து சட்டமன்றத்திலையும் படம் இருக்கு. முத்துராமலிங்க தேவர்னு தான் அறியப்படுறார். முத்துராமலிங்கம் அப்படின்னோ ராமசாமி அப்படின்னோ அதோட நிறுத்தப்படலை. ஏன்னா அந்த தலைவர்கள் அந்த பெயரோடையே வந்து அடையாளப்பட்டுட்டாங்க. அதனால அவங்களே அப்படி அடையாளப்பட்ட விஷயத்துல போய் நம்ம போய் அதை தூக்க வேண்டாம்னு சொல்லி அதை தூக்கப்படலை. அப்ப தமிழ் சாதிகள் தானே அதெல்லாம். முத்துராமலிங்க தேவர்ங்கிறது தமிழ் சாதி தானே. ஜிடி நாயுடுன்னு சொன்னோன்னு வச்சுட்டாங்க, முத்துராமலிங்க தேவர்ல தேவரை தூக்கிட்டாங்கன்னா நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் சரியா இருக்கும். இல்ல புதுசா வைக்கிறாங்கல்ல, அதுதான் ஜிடி நாயுடுங்கிறது அவர் பேரா அடையாளப்பட்டிருக்கு. இப்ப ராமசாமி நாயக்கர்ங்கிறது பெரியாருடைய பேரு. அவர் ராமசாமி நாயக்கர்னு அவர் தொடர்ந்த வரைக்கும் அந்த பேரோட அடையப்பட்டார். அவர் துறக்கிறார், இனி நாயக்கருங்கிற பட்டத்தை நான் போட்டுக்க மாட்டேன், நீங்களும் போட்டுக்க வேணாம் அப்படின்னு அவர் ஒரு பரப்புரையை செஞ்சுட்டு, அந்த பரப்புரை செய்வதற்கு முன்னால் தானே அதற்கு ஒரு உதாரணமா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கரை தூக்கிடுறார் அவர். அதுக்கப்புறம் பெரியார் ராமசாமின்னு கூட அறியப்படாம பெரியார்னு அறியப்பட்டார், அது வேற. ஆனால் ராமசாமி நாயக்கர் அல்ல இப்போ பெரியார், ஏன்னா அது அவர் துறந்தது, நம்ம போய் அவர் பின்னாடி அந்த ஜீவோ போட்டிருக்காங்கல்ல சார். கண்டிப்பா முத்துராமலிங்க தேவர் பேர்ல எல்லா ஊர்களையும் ஒரு தெரு இருக்கதான் போகுது. ஜிடி நாயுடு கோயம்புத்தூர்ல தெருக்கள் இருக்கதான் செய்யுது. இப்ப இந்த தெருக்கள்லாம் நீக்குவாங்களா, இல்லைன்னா அப்படித்தான் அறியப்பட்டார்கள்? அதாவது சாதி பெயரை மொத்தமா நீக்குனா அது வரவேற்கத்தக்கது. இப்ப எங்க தலைவர் அதான் சொன்னாரு, தலைமைச் செயலக வளாகத்துல பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இப்ப கிருஷ்ணய்யரை உதாரணம் காட்டி சொன்னார். ஆமா, கிருஷ்ணய்யர் நம்பூதிரி பாடெல்லாம் உதாரணம் காட்டி சொன்னார். இப்ப இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்கள்ல முற்போக்கு சக்திகள் இன்னுமே சாதி பெயர்களோட தான் இருக்காங்க. சீதாராம் யெச்சூரின்னு நம்ம பார்த்தோம், எல்லாருமே வந்து மம்தா பானர்ஜி எல்லாருமே வந்து அந்த பெயர்களோட தான் இருக்காங்க. இப்ப கிருஷ்ணய்யர் வந்து இறுதி மூச்சுவரை கிருஷ்ணய்யர் தான், ஆனா இறுதி மூச்சுவரை அவர் சாதியவாதி கிடையாது.
அவர் சாதி எதிர்ப்பு போராளி, மிகப்பெரிய சமூக நீதிக்கான சமத்துவத்துக்கான தீர்ப்புகளை தந்தவர். வாழ்நாள் முழுவதும் அப்படிதான் அடையாளப்பட்டார். நம்பூதிரிபாடு மிகப்பெரிய பொது உடைமை இயக்க தலைவர். அவர் நம்பூதிரிபாடுன்னு தான் அடையாளப்பட்டார். அவர் துறக்கல்ல, அவர் அந்த பேர்லயே நம்மளும் அவரை ஏத்துக்கிட்டோம், கருத்தால் ஏற்றுக்கொண்டோம். அதுல பேரை வச்சு நம்ம அதை சர்ச்சைக்கு உள்ளாக்கல, பேரை வைத்து அவர்களை நம்ம அடையாளமும் படுத்தல. அப்ப ஜிடி நாயுடுடைய செயல்கள், ஜிடி நாயுடு செய்த சாதனைகள், ஜிடி நாயுடு இந்த மண்ணுக்கு குறிப்பாக கொங்கு மண்டலத்திற்கு தந்த கண்டுபிடிப்புகள், சேவைகள், அதை பொருட்டுதான் அவரை நம்ம நினைச்சு பாக்குறோமே தவிர நாயுடுன்னு இருக்கு நாயுடுவா அப்படின்னு நம்ம பார்க்கல. அவரை எப்படி கிருஷ்ணயரை பார்த்தோமோ, எப்படி நம்பூதிரிபாடை பார்த்தோமோ, எப்படி மற்ற தலைவர்கள் எல்லாம் சாதி பேரொட்டோடு அறியப்பட்ட தலைவர்களை எப்படி அவங்களுடைய செயலால் நம்ம நினைச்சு பார்த்தோமோ அப்படித்தான் ஜிடி நாயுடுவையும் பாக்குறோம். அதனால அதுல குழப்பம் தேவையில்லை. ஆனா அதையும் கூட நீக்கி ஒரு புதிய அறிவிப்போட இனி வந்தா நல்லதுங்கிறத நம்ம கருத்து. சரி, இப்போ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் அவர்களுடைய அந்த அவமதிக்கப்பட்ட சம்பவம் தாக்கப்பட்டவர் மீது பெரிய நடவடிக்கைகள் இல்லைன்றது ஒரு வருந்தத்தக்க செய்திதான். ஆனா காசா, கியூபாவுக்கெல்லாம் போராடக்கூடிய போராட்டங்கள் கூட தமிழ்நாட்டில் நடக்குது சார். ஆனா தலைமை நீதிபதி அவமதிக்கப்பட்ட விஷயம் அதுக்கு அதான் நாங்க 15 ஆண்டுகளுக்கு முன்பே பாலஸ்தீனத்துக்காக போராடினோம், இப்ப போராடுற மாதிரி இப்போ கவாய் விஷயத்துல நாங்க தான் எடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் போராடணும், போராட வேண்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். கவாயின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஆதரித்து வலதுசாரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மீது இப்படி ஒரு தாக்குதல்னா இந்தியாவின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல், அது ஒட்டுமொத்த நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம்ல. ஆனா எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு வந்திருக்கணும். அப்ப அதுல ஒரு தொய்வு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி எல்லா கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் அதை கவலையோட பார்த்து அதற்கான உரிய ரியாக்ஷனை பண்ணுவாங்கன்னு நம்புறேன். இதுவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தால் பிஜேபி அதை எப்படி எடுத்துட்டு போயிருக்கும்? பிஜேபி இப்போ காங்கிரஸ் இருக்க மாதிரி தான் இருந்திருக்குமா? மற்ற ஜனநாயக கட்சிகள் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்குமா? இந்த விஷயத்தை எவ்வளவு நாடு தள்ளி அளவுல நீங்க எடுத்துட்டு போய் உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கும் பிஜேபி. பிஜேபி எதிர்ப்பு அரசியல்ல இப்படிப்பட்ட சிக்கல்லாம் இருக்கு. அதை சரியா கவாய் மீதான தாக்குதலை விட்டுருங்க, அந்தந்த கட்சிகள் மீதான தாக்குதலை கூட சரியா அந்தந்த கட்சிகள் அட்ரஸ் பண்றது இல்லையே பிஜேபியை தனிமைப்படுத்துற விஷயத்துல. அது ஒரு பிஜேபி எதிர்நிலையில ஒரு பெரிய தொய்வு இருக்கு. இல்ல எப்போதும் உறுதியா இருக்கிற திமுகவும் இந்த ரெண்டு விஷயத்த திமுக மட்டும் இல்லையே, இதுல திமுக மட்டும் இல்லையே, எல்லா கட்சிகளுமே அப்படித்தானே இருக்கு. எந்த கட்சி எடுத்து போய் எல்லா கட்சியும் போராடிருச்சு, திமுக மட்டும் போராடலைன்னா நம்ம திமுக கேள்வி கேட்கலாம். மேல இருந்து கீழே வரைக்கும் எந்த ஒரு மூவ்மெண்ட் இதுக்கு நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்தியா முழுவதும் கவாய் என்ன தமிழ்நாட்டு உயர்நீதிமன்ற நீதிபதியா, உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்ல? அப்ப இந்திய அளவுல இந்திய கூட்டணி அமைதியா இருக்கு. இந்தியா கூட்டணி அப்படிதான் இருக்கு எல்லா விஷயத்திலும். இதுல மட்டும் இல்ல, அந்த போதாமையும் அந்த தொய்வும் தான் மிகப்பெரிய அளவுக்கு வேதனையா இருக்கு. அது அந்த தேக்கம் உடைபடணும். பிஜேபிக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை அப்படியே கையில எடுத்து மக்கள் மத்தியில கொண்டு போய் ஒரு வெகுமக்கள் திரட்சி ஏற்படுத்துறதுக்கு காத்திருக்கணும். பிஜேபி அப்படிதான் காத்திருக்குது, என்னடா கிடைக்கும். ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை எடுத்துட்டு வச்சு பிஜேபி டெவலப் பண்ணி போயிட்டு இருக்குது. அவ்வளவு பெரிய விஷயம் கையில கிடைக்குது, கோட்டை விடுறாங்க. பிசிக்கு மட்டும்தான் களத்தை நோக்கி போறோம். தீபாவளி திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் பலர் நடித்த கிரைம் த்ரில்லர் சீரிஸ் சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.